இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி, இசையமைப்பாளர், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேபிள் சங்கர் சார் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ராமச்சந்திரன் சார் வணக்கம் சார். பேர் தெரியாம மன்னிச்சுக்கோங்க சார். திடீர்னு பேச சொல்லிட்டாங்க. ஏதோ வைவாக்கு ஸ்டாஃப் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும். என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய முதல் முயற்சி, என்னுடைய கல்லூரி சீனியர் புஷ்பநாதன் ஆறுமுகம் சார் வந்து என்னுடைய கல்லூரி சீனியர். நான் இப்போ விஜய் டிவிலலாம் இந்த கலக்கப்பகுதி ஆறுலலாம் கலந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம். ஸோ இந்த தியேட்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. எனக்கு எப்படியாச்சும் காமெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு. வில்லன் ரோல்னால் சும்மா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி இருந்து எல்லாம் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான்ட்டு திரும்பி பார்க்குறேன். என்னைய தான் திட்டுறாங்களான்ற மாதிரி. ஆனால் ரொம்ப உயிரோட்டமான எல்லா கதாபாத்திரமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்பே தெரியும், இது நம்ம கணேஷ் மாதிரி இருக்கார், இவர் நம்ம பாபு மாதிரி இருக்கார், நம்ம இவர் மாதிரி இருக்காருன்ட்டு எல்லாத்தோடையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ரொம்ப குறைஞ்ச நாட்களில். ஏன் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒரு 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 சின்னதாக ஆரம்பித்து அப்படியே அடுத்தடுத்து அந்த ஃபுட்டேஜஸ் நல்லா இருக்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அப்படியே டெவலப் பண்ணி படத்தோட ஃபைனல் அவுட்டு பார்த்தா உண்மையிலே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து மேக்கிங்காக அண்ணன் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் தான் பணம் போட்டு படம் எடுத்தால் எப்படி எடுப்பாங்க, அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட ஒரு நேரம் காலம் பார்க்காம ஒரு ஒரு டைம்லாம் 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னாங்க ஷூட்டு. நானாக இருந்தால் தூங்கி இருந்திருப்பேன். நல்ல வேளை அந்த ஷெட்யூலில் நான் மாட்டிக்கல. எனக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 4 ஷிஃப்டிங்க சார், மன்னிச்சுக்கோங்க. அவர் அதான் முறைக்கிற 4 ஷிஃப்டிங்கடா அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்குறதுன்னு தெரியல. யாராச்சும் பெரிய ஆளுகளை திட்டினா கூட ஏதாச்சும் கான்ட்ரவர்சி ஆகி போயிருமா அப்படின்னா கூட திட்டிடலாம். ஆனால் என்ன யாருக்கும் தெரியாது, இவன் யாரா லூஸு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் தான் வந்து படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல விதத்தில் நிறையா சின்ன சின்ன படங்களை வெற்றி படமாக்கிய பெரும்பங்கு வந்து உங்களுக்கு தான் இருக்குது. இந்த படத்தையும் அந்த மாதிரி ஆக்குவீங்கன்ட்டு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த மேடையில் என்னை ஏற்றிய எல்லாருக்கும் நன்றி. கேபிள் சங்கர் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நான் இந்த மாதிரி எங்கேயும் பேசுனது கிடையாது. என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மூவியில் ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டரில் நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்கு முதல் காரணம் வந்து செந்திலண்ணா. அவர் ஆக்சுவலாக திருச்சியில் இருக்க எங்கள் கிராமத்தில், நாங்கள் இதெல்லாம் எங்கள் கிராமம் அந்த துபாயில் இருக்காங்க. நான் மகாராஜா முடிச்சிட்டேன். அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூங்கண்ணா. அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்தே வந்திருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்காகவே. தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்து அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. 2 விஷயம் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸில் லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டு லிவ் வித் மேரேஜ் லைஃப்ல. ஸோ டிவோர்ஸில் போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியலாக ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையாக. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாளில் ஷூட் பண்ணோம். 13 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு விட்டுட்டு ரிகர்சல் ஃபார் அபவுட் 10 days ஆக்சுவலாக.
ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிஹர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கே ஷூட் பண்ண வரும் அங்கேயே ரிஹர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட் ஆக்சுவலாக. நாங்கள் ஆப்பிளில் ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு வீட்டே கோன் வித் கம்ப்ளீட். எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட்டு இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்றது எல்லாத்தையும் தெளிவாக தெரியும். அதனால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்குது. ஒன்று ஐயோ நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்க்ரீன் பண்ணோம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தார். வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். வந்துட்டு ஃபைட் இருக்குது, நல்லாயிருக்கு, லவ் இருக்குது, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு, சாங் இருக்குது நல்லாயிருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பாக இருக்குது அது நல்லா இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்குறேன், இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திரா சாரோட படங்கள், பாரதிராஜா சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படி தானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவாக இருக்கும் சரிதா மேம் இது மாதிரி ஒரு லைவாக இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் இப்போ இந்த மாதிரி தான் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க தம்பி, அப்போ தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் கருப்பாக இருந்தாங்க, மாநிலமாக இருந்தாங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங்கர் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலாக கனெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன ட்ராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவேவே தான் இருக்குது. ஸோ இது ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்ல தோணுச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷ்னலாக எழுதும்போது அப்புறம் அடிஷ்னல் சீக்வன்சஸ் பண்ணும்போது அப்புறம் லால் சார், ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ ஒரே நல்ல 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம். ஒரு 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. கம்ப்ளீட்டாக எடுத்து அப்படியே படத்தில் ஃபிட் பண்ணுற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய 1 hour 37 minutes ரன் டூரேஷன், இதை விட ஒரு 2 to 3 minutes எக்ஸசிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி இங்கே வந்ததுக்கு. காமு காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்தில் நான் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோடய கரியர் 2016 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டை, டானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரவிச்சந்திரன் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்தில் விடுதலையில் பண்ணியிருக்கேன். ஸோ டானாக்காரன், இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம். சரி ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில் அன்பு, என்னோடய கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது அன்புன்றது வேறு யாரும் இல்லை, நீங்கள் எல்லாரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில் ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் கதை. இங்கே நம்ம பார்க்குற சொசைட்டியில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்போவுமே ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபீமேல்ஸை பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் எங்களால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது.
இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆறுமுகம் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யாவை பற்றி பேசணுன்னா ரொம்ப வருஷமாக எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். எல்லா கதையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவாக இருப்போம், இல்லை ஒரு அழகிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட டிஎஸ்கேவே ஒரு கிரே ஷேடில் பார்த்துட்ருக்க ஒரு பர்சன் இந்த படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யாருக்காச்சும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப பேசணும்னு உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேருந்து பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு இது ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. ஐயா வைகுண்டருடைய வார்த்தை ஒன்று உண்டு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகான் இவ்வுலகில் அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் வந்து ஒரு தவம் என்னன்னா கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் பெரிய தவம். அதை ஒரு தவமாக நினச்சிக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்செப்டை தான் புஷ்பநாதன் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். புஷ்பநாத் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலே, ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர் 2-3 படத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப பொறாமப்பட்டேன். அவ்வளோ அருமையாக ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தங்க, அன்னலட்சுமி அவங்க பேர், அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசீலித்தாங்க. அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா ஆதலால் காதல் செய்வீர். அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அவர் எழுதியிருப்பார் அந்த ரைட்டர், அவரோட பேர் மறந்துட்டு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. காதலிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து. கல்யாணத்துக்கு பிறகு அந்த விளக்கை அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க. பேட்டரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால் காட்ட முடியும், தன்னை இருட்டிலே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தம் கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்ல கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப அழகா பேசியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த பேசியிருக்கீங்க. ரைட்டிங்கா சரி, ஆக்டிங்கா சரி பிரதர், நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க. சரண்யா சொல்ல வேண்டாம், பின்னி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமன் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணுற இருவர்கள், நாம் இருவர் நமக்கு ஒரு மாதிரி, ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன். கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் பார், நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். ஆக்சுவலாக இந்த கதை வந்து எழுதும் போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடுக்கும் போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடிட்டிங்லேயும் இந்த கதையில் பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் தான் அவர் வந்து இதில் ஒரு பாட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டருடைய உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்கள்ல சம்பளங்கிற ஒரு பாடலாசிரியர். ஆனா அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா டைரக்டர் முன்ன கொண்டாந்து உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்கறதா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்லைங்க, பெரியவங்க சொன்னது அது உண்மையில ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால் நம்ம அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்போம், எதற்காகவும் அன்பை விட்டு கொடுக்காம இருப்போம். அன்பே கடவுள். ஐயா உண்டு. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜிலலாம் ஏறி பேசி பழக்கம் இல்லை. யூஸ்வலி எப்போவுமே வந்தால் கீழே தான் உட்காந்துட்ருப்பேன். முதல் தடவையாக என்னை மேடையேற்றி மேலே உட்கார வச்ச புஷ்பநாதனுக்கு என்னோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை இங்கே வந்து சேர்த்து திரு கேபிள் சங்கர் சாருக்கும் ராமச்சந்திர சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எடிட்டர் ஆவேனான்னு தெரியல. ஏன்னா நான் பாலமேந்திரா சார் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் மேக்கிங் படித்தேன். ஒரு டைரக்டர் ஆகணுன்ற கனவோடு தான் என்னோடய பயணத்தை தொடங்கினேன். அந்த பயணத்தில் தான் நான் புஷ்பநாதனையும் சந்தித்தேன்.
நாங்கள் பல படங்கள், சில படங்கள் அவருக்கு நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன், சில படங்கள் அவருக்கு நான் அசிஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், இப்போது எடிட்டும் பண்ணியிருக்கேன். காதலுக்கு முன் காதலுக்கு பின் இந்த ஒரு ஜேர்னி வந்து ஒரு 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 டஃப்பான ஜேர்னி எங்களுக்கு. அது எனக்கும் புஷ்பநாதனுக்கும் நிறைய தெரியும். சுருக்கமாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையே கொட்டுற மாதிரி மழையில் மிதட்டு இருந்துட்டப்போ அவங்க அன்றைக்கி ஷூட் பண்ணாங்க. சரி, ஷூட் பண்ணாங்களே பரவாயில்ல, ஷூட் பண்ணி முடித்த கையோடு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஷிப் வந்து எடிட் பண்ணலாமா? நான் சொன்னேன், ஐயோ ஊரே மழையில் நனைஞ்சிட்ருக்கு, நீ எப்படி வர போகிற? நான் நீந்தி கூட வந்துடுவேன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மி தான் புஷ்பநாதன். மற்றதெல்லாம் நீங்களே படத்தை பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங். நான் செல்டன். இந்த மூவியில் நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்றத வந்து லைக் சரண்யாவோட ஒரு 6 வருஷமாக பர்சனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து வெளியில் ஒரு ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய மாடல்ஸ் அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸோட அவங்களோட பர்சனல் ஷூட்ஸ் அண்ட் பர்சனலாக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில் த்ரூ சரண்யா வந்து ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ரொம்ப அமேசிங்கான டீம் ஆக்சுவலி. சார் ரொம்ப கஷ்டமே கொடுக்கல, ரொம்ப லைவ்லியாக போச்சு. லைக் இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு லவர்ஸ் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி போனோம். ஒரு 6 days நான் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறமா என்னோடய அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஜர்னி. அண்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. அண்ட் நாளைக்கு எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வில் பி மோர் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் த என்டையர் க்ரூ. அண்ட் புஷ்பநாதன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சரண்யா அண்ட் விக்கி. இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இயக்குனர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் கூட நான் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சரிண்ணா இதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம், ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது கேபிள் சங்கர் சார் தான். ஸோ இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும், அதனால அவரோட சப்போர்ட்டிவில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம். ப்ரொஃபஸர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் என்ன நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே டல்லாக அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஜமாவே இந்த படம் நடிக்கும்போது தெரில கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில டயலாக்ஸ்லாம் நமக்கே லைஃப்பில் இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் நமக்கே இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாக அது ஒரு விஷயம். ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் பாருங்கள், நாளைக்கு ரிலீஸ். மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு, எங்கள் எடிட்டர் பேசுன மாதிரி தர்ஷன், மியூசிக் டைரக்டர், ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஆல். பிரசன்ட் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வழக்கமாக எப்போவுமே சின்ன சின்ன படங்கள்லாம் பார்த்து ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நிறைய படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த படத்தையும் ஒரு சின்ன படமாக பார்க்கல. எல்லா படமும் நல்ல படம் தான், சின்ன படம் தான், பெரிய படம் தான். ஓடுறதை வச்சு தான் பெரிய படம் சின்ன படம் சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையாக புஷ்பநாதன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரெலாம் தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2013-14 தெரியும் தம்பியை. தம்பி வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், நாய் சேகர் அப்படின்னு. அந்த டைட்டில் ரைட்ஸ் நீ கேட்கலாம், முன்னாடியே வச்சுட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டார். அந்த டைமில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்துட்டு அதில் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தார். அப்போ நான் என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரத்துக்கு வந்தார். அந்த டைமில் என் படம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆனதுனால
உடனடியாக நான் வந்து உங்களெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார். கோச்சிட்டு போல பாவம், அவரால் ஒர்க் பண்ண முடியல அந்த டைமில். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ணேன், அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு இடத்துல. ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து அப்படி வந்து நான் எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார், சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சினிமாவில் நான் ஏதாவது பண்ணியே தீரணும், அதனால் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னாரு. ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணேன், அடுத்த வேலை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறமான தொழில், டைரக்டர் தொழில், ஓடினாலும் சாப்பாடு கிடைக்காது, ஓடாட்டாலும் சாப்பாடு கிடைக்காது, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன்னாப்பில். நான் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ண, திருப்பி போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்காம அவர் ஒரு சின்ன படத்தில் போய், ரொம்ப சின்ன படத்தில் போய் மாட்டிக்கிட்டு படத்தில் இருக்கிற வறுமையோட வறுமையாக வந்தார் திரும்ப. நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக கிடைக்கும் சார்னாரு. சரி முதல்ல வேலைக்கு அப்ளை பண்ணு, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுனேன். அப்போ என் சினிமானாரு. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும் இல்லையா. இப்போ வயசு இருக்குது, சினிமா எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி ஞாயிறுன்னு வரும், அந்த சனி ஞாயிறு ஃபுல்லாக சினிமாக்குன்னு முடிவு பண்ணிவிடு, உன்னை நேர்ந்து விட்டுக்கோ, அதில் நீ தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நம்ம சொல்லணும் பச்சை கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக நானே கூட கேட்க மாட்டேன்ல, அவனுக்கு எதோ நல்ல நேரமாக கெட்ட நேரமோ கேட்டுட்டாப்புல தம்பி. கேட்டதுனால அவர் போய் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே வந்து டெடிக்கேஷனாக ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார் அவர். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் 7 ஷார்ட் ஃபிலிமு. நான் புஷ்பநாதன் ஆறுமுகம்ன்ற ஒரு பையனை நாய் சேகர்ன்ற ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தார். வந்து முடிச்சுக்கும் போது என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி அப்பவும் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்கள் இருக்குது அவருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இவர் வந்து நடுவில் வந்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கிட்டார், பிஹெச்டிலாம் பண்ணி. அவர் சர்வைவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், சினிமா தான் என் முயற்சின்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டார். இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்யலை, வேறு நல்ல பெரிய டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சார். நிதிலன்கிட்ட வந்து இந்த படத்தில் நம்ம மகாராஜாவில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட ஒரு அப்பப்போ என்ன பண்ணுவார்னா இன்னொரு வேலை பண்ணுவார். சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், கதை அனுப்புகிறேன்னுவார். கதை அனுப்பிச்சோன்னா அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இனி வரைக்கும் என்னை நடிக்க வச்சதே இல்லை. இந்த படத்தில் கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்புறம் நானும் வந்து ரீரக்கிரேக்கெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம். கடைசி வரைக்கும் நடிக்க வைக்கல அவர். சரி ஓகே நம்ம பையன் வந்துட்டு போட்டு விட்டாச்சு. அந்த படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நானே கடனை உடனே வாங்கி இஎம்ஐலாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு பைலட் ஃபிலிம்கான ஒரு படமாக தான் வச்சுருந்தார். இது அவருடைய டீம் ஒர்க் உண்மையாகவே சொல்லப்போனால் அட்டகாசமான டீம் ஒர்க்கு. படமாக நிறைய விஷயங்களில் டெக்னிக்கல் ஃபைனஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம். ஸோ அப்போ நான் ராமச்சந்திரட்ட சொன்னேன், இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தபோது இந்த படத்தை நம்மளே எடுத்து பண்ணிட்டோம் பேசாமல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக கலர்லேருந்து சவுண்ட்லேருந்து பாட்டுலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாத்தையும் புதுசாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்கு வரோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு படம் எடுத்தால் விற்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சின்ன படம் கஷ்டம்னு. ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால் நாங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தியேட்டருக்கே வரோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, எஃப்எம்எஸ் முடிஞ்சிருச்சு, இந்த திருமலை சாரோடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் வாங்கினாங்க. இப்போ தியேட்டர்கள் இருக்குது, தியேட்டர்கள் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம். பாட்டு தேவையா வேணாமான்னு பெரிய பிரச்சனைலாம் ஓடிச்சு. அதையெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம். அடுத்து இந்த படத்தை நாங்கள் நிறைய பேர்கிட்ட காட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன். நான் கூட வந்து நம்ம புஷ்பநாதன்ட்ட கேட்டேன்,
உங்கள் படத்தில் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலையும் வந்து சரண்யாவே ஹீரோயினாக போட்டுட்டு வேறு ஹீரோயினா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன்ல, நான் அதெல்லாம் கேட்டுறேன். இருந்தாலும் என்னென்னா எனக்கு உண்மையாகவே சரண்யாவுடைய திறமை மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து குக்கிராமத்தில் இருக்க படம் எடுத்தால் கூட அன்சிகா மோதி சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினாக போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து தான் படம் பார்த்துட்ருக்கோம். அது வந்து தொடர்ந்தே அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நல்ல நடிப்பு இருக்கிறவங்ககிட்ட நந்திதா தாஸை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் நந்திதாசமே நடிக்கிறதுக்கு ஆள் இருந்துக்கும் போது அவங்கள பயன்படுத்துறதில்லை. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் வந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இன்றைக்காக நான் சொல்லவே இல்லை. இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னா நான் சரண்யாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், நீ இவ்வளோ நல்லா எமோஷ்னலாக ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க மாதிரி இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார், ரீஷூட் பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்களே தான் ஹீரோயினாக இருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டேன். அதே போல் வந்து இந்த படத்துக்கு இவங்க 13 நாள் எடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரீஷூட் ஷெடியூல் ஒன்று போட்டோம். மொத்தமாக ஒரு 18 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 24 ஹவர்ஸில் ஷூட் பண்ணி அதை 2 நாளில் எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு. அதுக்குன்னா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம். எங்களோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னாங்க. அங்கே ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லொக்கேஷன் சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி வேணும்ட்டாங்க. அப்போ வந்து என்னோடய நண்பர் பெஸ்ட் காஸ்ட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு, நீங்கள் எடுத்துங்க என் ஃபேக்ட்ரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போது டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க்னு கம்பெனி வந்து மொத்தமாக டிஜிட்டல் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிது, படம் பார்த்தோன்னே ஓகே பண்ணி வாங்கிட்டு சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணது தான் முதல்ல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாச்சு. அதற்கப்புறம் இப்போ வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்தில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுதோ, உங்கள் மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்கிற ஆள் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டிலில் வருது. அதனால் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. நான் பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடியும் இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தம்பி படத்து மூலமாக நான் வந்தது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தபோது புஷ்மநாதன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிடி ப்ளஸ்ன்னு, அதில் போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ திடீர்னு நான் பேசிட்டே இருந்தபோது, ஏன் இதை தேட்டரில் படமாக ஆகக்கூடாது, அது கொஞ்சம் வேலை செய்யணும் ஆய்க்கலான்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி அசோசியேட்டில் இருக்கார், லால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இமீடியட்டாக வந்து ஆமாங்க நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோங்க, கொஞ்சம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட், ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தேட்டருக்கு வரும்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமாவில் நம்புற விஷயம் என்னென்னா, சினிமா அது எழுதப்படும் பொழுதே அது என்ன ஆகணும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, தேட்டரில் வரணுமா, இது பிரசாத் லேப்பில் நடக்கணுமா, இல்லை 4 ஃப்ரேம்ஸில் நடக்கணுமான்னு எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும். அது முடிவு பண்ணி அது கூப்பிட்டு போவோம். நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்ருக்கோம், அது நம்ம பண்ணுறதில்ல. அது மாதிரி இந்த படம் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, செலக்டட் தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. நிறைய சின்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், செலக்டட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் 3 நாளில் நிறைய தேட்டரில் நிறைய ஷோ ஒன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.